மாநில கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையின் சார்பாக இந்தியாவினுடைய முதல் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையினுடைய 221வது நினைவு நாள் விழா நினைவஞ்சலி கூட்டம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர் ஓடா நிலையிலே வெள்ளையர்கள் எல்லாம் விரட்டி அடித்து ஓடாமல் போர் புரிந்து நின்ற இடம் அந்த ஓடா நிலை என்ற இடத்திலே இப்பொழுது தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சென்று அங்கு அஞ்சலி செலுத்துகின்றார்கள். நாங்கள் இன்று கோவையிலே எங்களுடைய தலைமை அலுவலகத்திலே இந்த அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றோம். சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட மாவீரர் தீரன் சின்னமலையுடைய புகழை இருக்கின்ற அரசியல்வாதிகள் எல்லாம் மறைக்கின்றார்கள். அவருடைய திருவுருவப் படம் பாராளுமன்றத்திலே வைக்கப்பட வேண்டிய படம் வைப்பதில்லை. வடமாநிலத்திலே இருக்கிறவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையிலே வடமாநிலத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் அவருடைய நினைவு நாளுக்கு விடுமுறை விடுகின்ற வகையிலே தீரன் சின்னமலையினுடைய நினைவு நாளுக்கும் இந்த இந்தியாவினுடைய அத்தனை மாநிலங்களிலும் விடுமுறை விட்டு அந்த தீரன் சின்னமலையினுடைய புகழை போற்றுகின்ற விதமாக பாரத பிரதமர் அவர்கள் முடிவெடுத்து கொடுக்க வேண்டும். அதே போல தமிழகத்திலும் தீரன் சின்னமலையுடைய நினைவு நாள் விழா ஆங்காங்கு இருக்கக்கூடிய அத்தனை அரசு அலுவலகங்களிலுமே தொடர்ந்து அவருடைய புகழை போற்றுகின்ற வகையிலே அவருக்கு நினைவஞ்சலி செலுத்த வேண்டும். இந்த எங்களுடைய அமைப்புகளை பொறுத்தளவிலே வந்திருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய அரசியலும் சரி மற்ற அரசியலும் சரி நாங்கள் எல்லாம் ஏதோ ஜாதி அமைப்பை வைத்து கொண்டு பிழைப்பு நடத்துகிறோம் என்று நினைத்து கொண்டு தவறாக எங்களை சித்தரித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஜாதி அமைப்பு என்பது ஒட்டுமொத்த மக்களுக்காகத்தான் பாடுகிறதே தவிர ஒரு தனிப்பட்ட மக்களுக்கோ அல்லது ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவோ நாங்கள் எல்லாம் எந்த விதமான முன்னேற்பாடுகளை எப்பொழுதும் எங்கள் சமுதாயமும் எடுக்காது, எங்களுடைய குழந்தைகளும் எடுக்க மாட்டார்கள். ஆக நாங்கள் எந்த வன்முறையை தூண்டாமல் இருக்கின்ற காரணத்தினாலே என்னவோ எங்களை புறக்கணிக்கின்றார்கள். ஆகவே இந்த அனைத்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினுடைய கூட்டமைப்பும் இந்த தமிழகத்திலே வசிக்கக்கூடிய பிரிந்து விரிந்து வாழக்கூடிய 42 வேளாளர் சமுதாய மக்கள் ஒருங்கிணைத்து எங்களுக்கு உண்டான இந்த பிரதித்துவத்தை இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் திரு தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கையை ஏற்க வேண்டும். நியாயமான கோரிக்கையை நாங்கள் சொல்கின்ற பொழுது அதை ஏற்று அதுக்கு ஒரு குழு அமைத்து அந்த குழுவில் எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் இணைத்து நாங்கள் சொல்லக்கூடிய நியாயமான கருத்துக்களை எடுத்து வைத்து இந்த விஜய் அவர்கள் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையுடன் இந்த தீரன் சின்னமலை நினைவு நாளிலே அவருக்காக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அதே போல கோவை சிதம்பரம் பூங்காவிலே வஉசி சிலை வைத்திருக்கிறார்கள், ஜிடி நாயுடுவினுடைய சிலை வைத்திருக்கிறார்கள். தீரன் சின்னமலைக்கும் சிலை வைக்க வேண்டும் கேட்டுக்கொண்ட பொழுது அதற்கு கோர்ட் அனுமதி இல்லை என்று கூறுகிறார்கள். ஆகவே அந்த 2 சிலைகளை எப்படி அனுமதித்தார்களோ அதே சட்டத்திட்டப்படி எங்களுடைய தீரன் சின்னமலை சிலையும் அந்த சிதம்பரம் பூங்காவிலே எழுப்பி இந்த அரசு கொடுக்க வேண்டும். அடுத்த வருடமாவது நாங்கள் தீரன் சின்னமலைக்கு அங்கு சென்று ஒட்டுமொத்த மக்களும் ஓடா நிலைக்கு செல்ல முடியாதவர்கள், சங்ககிரியை தீரன் சின்னமலை தூக்கிலே போட்ட இடத்துக்கு செல்ல முடியாதவர்கள் எல்லாம் கோவையிலே அஞ்சலி செலுத்துவதற்காக சிதம்பரம் பூங்காவிலே சிலை அமைத்து தர வேண்டும் என்று ஒட்டுமொத்த இந்த வேளாளர் சமுதாயம் சார்பாகவும் ஓபிசி கூட்டமைப்பின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். துரத்தி அடித்த அந்த மாவீரன் உயிருக்கு பயக்கவில்லை, போருக்கு பயக்கவில்லை. ஒரே ஒரு தனி மனிதனாக அத்தனையும் துணிந்து அவர் அந்த திறமையை செய்து அவர் இன்று வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இதில் அவர் இருக்கிறார். ஆக இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இந்த தேவையில்லாத உணர்வுகளை எல்லாம் தட்டிவிட்டு இந்த நாட்டிற்காகவும் தேசத்திற்காகவும் ஒருங்கிணைந்து நல்ல பல கோரிக்கைகளை வைத்து போராட்டத்திற்கு முன் வர வேண்டும். அந்த போராட்ட குணம் இல்லாத ஒரு காரணத்தினால் எங்களுடைய இளைஞர்கள் எல்லாம் தோற்கடிக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அவர்களெல்லாம் நிச்சயமாக நல்ல நியாயத்திற்காக போராடுவதற்கு வீதியில் இறங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.